வணக்கம் நண்பர்களே. காலையில் எழுந்த உடனே சோர்வாக இருக்குதா? சின்ன வேலை பண்ணாலே உடம்பெல்லாம் வலிக்குதா? மாத்திரை டானிக் எல்லாம் சாப்பிட்டும் பலம் இல்லையா? ஆனால் 80 வயதுலையும் 18 வயது போல் சக்தியாக இருக்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 சின்ன பொருட்களை நீங்கள் சாப்பிட்டாலே போதும். இதை எப்படி முறையாக சாப்பிடணும் அப்படிங்கிறதையும், இதை எப்பொழுது எடுத்துக்கிறணும், எந்த டைமில் எடுத்துக்கிறணும், எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எடுத்துக்கொள்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரியான நோய்கள் உங்களுக்கு வரவே செய்யாது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். உங்களுடைய உடல் எப்போவுமே சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. அதாவது உங்கள் உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறதுனால உடல் சோர்வாகவே இருக்கும். அதாவது அந்த ஹீமோக்ளோபின் சொல்கிறோம்ல, அந்த ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும் பொழுது உடல் அப்பப்போ அவ்வப்போது டயர்ட் ஆயிரும். ஸோ எந்த ஒரு வேலையுமே உங்களால் செய்ய முடியாது. அதுக்கு முதல் காரணம் ஹீமோக்ளோபின் குறைபாடு. அடுத்து புரோட்டீன்ஸ் மற்றும் அயன், புரதமும் இரும்பு சத்தும் குறைவாக இருக்கும் பொழுது அந்த சோர்வு ஏற்படும். முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய்க்கு பிறகு நிறைய பெண்களுக்கு பலவீனம் ஏற்படும். ஸோ அவங்களுடைய உடலில் ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பலவீனம் ஏற்படும். அடுத்து வயசு ஆக ஆக தசைகளுடைய சக்திகள் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் 80 வயதுலேயும் 18 வயது மாதிரி ஆக்டிவாக இருக்கணும்னா இந்த 2 பொருளை தண்ணீரில் ஊற வச்சு நீங்கள் காலையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும். அடுத்து தூக்கமின்மை, ஒழுங்கான தூக்கம் இல்லாததுனாலையும் சோர்வு ஏற்படும், பலவீனம் ஏற்படும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தூக்கம்ங்கிறதே இருக்காது. ஏன்னா அவங்களுடைய வேலை அந்த மாதிரி இருக்கும். சில பேர்லாம் நைட் ஷிஃப்ட் போயிடுவாங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு திருப்பி பகலில் இப்படி உடல் மாறி மாறி தூங்கும் பொழுது அந்த டைமிங் மிஸ் ஆகும். ஸோ அதனாலையும் சோர்வு பலவீனம் ஏற்படும். அடுத்து வயதானவர்களுக்கு திடீர்னு நைட் 2 மணிக்கு முழிப்பாங்க, திருப்பி படுப்பாங்க, தூக்கமே வராது. ஸோ அந்த தூக்கம் இன்மையினாலையும் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு சோர்வு ஏற்படும். ஸோ அந்த நாளே காலையில் எந்திரிக்கும் போது சோர்வாக எந்திரிக்கும் போது அந்த நாளே ரொம்ப டல்லாக போயிடும். ஸோ நம்ம ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். அடுத்து மன அழுத்தத்தினாலையும் என்ன ஆகுது, சோர்வு பலவீனம் ஏற்படும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை கொடுக்கறது மருந்து இல்லைங்க, உணவு தான். உணவே மருந்து, அந்த கான்செப்ட்லாம் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய உணவே உங்களுக்கு மருந்தாக செயல்படும். ஸோ உங்களுடைய சோர்வு பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த 2 பொருட்களை நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிட்டாலே உங்களுடைய சோர்வு பலவீனம் உங்களுக்கு ஆயுசுக்கு வர செய்யாது. ஸோ அந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நம்ம பார்க்குற 2 பொருட்கள் ஒன்று நிலக்கடலை, இதை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில், சில பகுதிகளில் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் என்னென்னா ட்ரைடு கிரேப்ஸ் தாங்க. இதை உலர் திராட்சைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இன்னொன்று இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ரெசின்ஸ் கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 பொருளை தான் நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த நிலக்கடலையில் அப்படி என்ன சக்தி இருக்குது? ஆனால் இது சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலக்கடலை தாங்க. இது காஸ்ட்லியான பாதாம் பிஸ்தா மாதிரிலாம் ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. இது கம்மியான ரேட்டு தான். ஆனால் அதை விட இதில் அதிக அளவில் சத்துக்கள் நிறையா இருக்குது. ஸோ இதில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது, நம்மளுடைய உடல் சோர்வை சரி பண்ணி நம்மளுக்கு பலத்தை அதிகப்படுத்துறதுக்கும் பலவீனத்தை குறைக்கிறதுக்கும் அப்படி என்ன சத்துக்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இதில் புரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது. புரோட்டீன்ஸ் நம்மளுடைய தசைகளை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி இதில் ஹெல்த்தியான ஃபேட் இருக்குது. அதாவது நல்ல கொழுப்புகள் இருக்குது. நல்ல கொழுப்புகள் இருக்கிறனால நம்மளுக்கு நீண்ட நேரம் வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு நிலக்கடலை நம்மளுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி இதில் மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம் நம்மளுடைய நரம்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதனால தான் வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம வேர்க்கடலை சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு நரம்பு வீக்காக இருக்கும் பொழுது கை கால் நடுக்கம், தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். ஸோ அந்த நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு நிலக்கடலை உதவி பண்ணுது. அதே மாதிரி இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. அடுத்து இதில் விட்டமின் பி இருக்குது. இதில் விட்டமின் B3 இருக்குதுங்க. இது உடல் சோர்வை நீக்கிறதுக்கு இது பயன்படுது. இந்த ஊற வைத்த நிலக்கடலை நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ஜீரணம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஊற வைத்த நிலக்கடலையை நம்ம எடுக்க சொல்கிறோம். ஸோ வயிறு பிரச்சனை இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா இருக்கும், அதுக்காக தான். அடுத்து இதனுடைய முழு சத்துமே உடம்புக்கு போய் சேரும். ஸோ அதனால நம்ம ஊற வச்சதை நம்ம எடுக்கிறோம்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா அதுதாங்க உலர் திராட்சை. உலர் திராட்சை வந்து ரத்த சோகைக்கு எதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை விரட்டடிக்கக்கூடிய தன்மை வந்து உலர் திராட்சைக்கு இருக்குது. ஸோ இந்த உலர் திராட்சையில் என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து அதிக அளவில் ஹீமோக்ளோபின்ஸ் வந்து இருக்குது. அதாவது இரும்பு சத்து பல மடங்கு இந்த உலர் திராட்சையில் இருக்குது. ஸோ இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 2 பொருளையும் நீங்கள் சேர்த்து குடிக்கும் பொழுது அது உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதில் நேச்சுரல் சுகர் இருக்குது. உங்களுக்கு உடனடியான ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்து உங்களுடைய அந்த நாள் முழுக்க நீங்கள் நல்லா ஆக்டிவாக வேலை பண்ணுறதுக்கு இந்த உலர் திராட்சை வந்து பயன்படுது. அடுத்து இதுலேயும் பொட்டாசியம் இருக்கிறதுனால தசை சோர்வை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து இதில் ஃபைபர் இருக்குது. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா மலச்சிக்கலை வந்து தீர்க்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுடைய உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த உலர் திராட்சையை எடுக்கும் பொழுது அவங்களுடைய இளமையை மீட்டெடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருமே இதை எடுத்துக்கிறணும். ஸோ வேர்க்கடலையும் உலர் திராட்சை இது 2மே வந்து இவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்கு. ஸோ இந்த 2 பொருளும் சேர்ந்தா நம்மளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். ஏன்னா இது 2லேயுமே வந்து புரோட்டீன்ஸும் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை சீராக்கும். தசைகள் வந்து நல்ல பலம் பெறும். நம்மளுடைய மூளை எல்லாம் நல்லா தெளிவாகும். உடல் தளர்ச்சி எல்லாமே மறைய செய்யும். ஸோ அதனால தான் 80 வயதுலையும் 18 வயது சக்தி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி இது சரியான முறையில் ஊற வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலக்கடலை வந்து 10லேருந்து 12 நிலக்கடலை எடுத்துக்கிறேங்க. அடுத்து உலர் திராட்சை வந்து 8லேருந்து 10 முதல் உலர் திராட்சை எடுத்துகிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 2வது டைம் ஊற்றுற தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி. ஏன்னா திருப்பி காலையில் நீங்கள் அதை குடிப்பீங்க. ஸோ அதனால் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடும். காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும் நல்லா வாய் வச்சு சிப் பண்ணி குடிக்கணும். ஸோ 2 டைம் 3 டைம் வந்து நல்லா சிப் பண்ணி அதை குடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ஊறி இருக்குதுல்ல அந்த ஊறி இருக்கக்கூடிய 2 விதைகளையுமே அந்த நிலக்கடலை கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ் 2யுமே நல்லா மென்று நல்லா சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் 30 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் டீயோ காஃபியோ வந்து குடிக்கணும். அதுக்கு முன்னாடி உடனே எதையும் சாப்பிடாதீங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு 3 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே 3 நாள்லேயே வந்து உங்களுக்கு காலையில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தலை சுற்றுதல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான சக்தி வந்து நல்லா கிடைக்கும். அதாவது எனர்ஜி வந்து நல்லா கிடைக்கும். உங்கள் உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் 15 நாட்கள் இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா பலவீனம் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே அதாவது பலவீனம் மறைய ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு ஒளிர்வு தெரியும். ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல. ஸோ வந்து உங்களுடைய முகம் வந்து நல்லா க்ளோயிங் ஆக ஆரம்பிக்கும். தூக்கம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிலக்கடலை அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும். எனக்கு வேர்க்கடலை சாப்பிட்டால் எனக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிடாதீங்க. அடுத்து சர்க்கரை நோயாளிகள் வந்து அளவு வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி தான் சாப்பிடணும். நம்ம சொன்ன இந்த அளவுகளை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் போய் கேட்டுட்டு நான் இந்த மாதிரி நிலக்கடலை ட்ரைட் கிரேப்ஸ் நம்ம எடுக்கலாமா, எனக்கு சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ஒரு முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 65 வயசு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து வேறு எந்த மாத்திரை மருந்துமே சாப்பிடல. முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து சாப்பிடல. அதுக்கு காரணம் இந்த 2 பொருட்களை அவங்க தினமும் சாப்பிட்டுட்டு வர்றதுனால தானா. அவங்களே அவங்களுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. ஆனால் டெய்லி வந்து வாக்கிங் போகிறாங்க. மார்னிங்லேயும் ஈவினிங் டைம்லேயும் நடைப்பயிற்சி செய்கிறாங்க. 65 வயசுலேயும் அவங்க ரொம்ப யங்காக இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து உணவே மருந்து தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.